இன்னும் கொஞ்ச வருஷத்திலேயே உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரியலா இந்த ரொபோட்டியல் இண்டஸ்ட்ரியல் மாறப்போகுதுன்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த ரொபோட்டிக் இண்டஸ்ட்ரி வளர்ச்சி மனிதர்களுக்கிடையில எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? 2024 சீனாவில் பெய்ஜிங் நகரத்தில் நடந்து முடிஞ்ச வேர்ல்ட் ரோபோட் கான்ஃபரன்ஸ் ஈவெண்ட்டில் மனிதர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த ரோபோட்டோட செயற்பாடுகள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறதையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் சதீஷ், நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது சதீஷ் எஸ்டுடி யூடியூப் சேனல். ஒரு பொருள் இல்லைனா ஒரு சேவை சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி பூம் ஆகுதுன்னா அதுக்கான முக்கிய காரணம் மனிதர்களோட நேரத்தை சேமிக்கக்கூடியதுன்னே சொல்லலாம். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் மனிதர்களோட நேரத்தை குறைக்கக்கூடிய வகையில் அதண்ட சேவையாக இருக்கட்டும், அதண்ட பொருளாக இருக்கட்டும், மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்களோ அது மனிதர்களுக்கிடையில் தவிர்க்க முடியாத ஒரு சாதனமாக மாறிடும். ஏன்னா இன்னைக்கு கரண்ட், இன்டர்நெட், ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாம் எப்படி பெரும்பாலான மக்கள்களுக்கிடையில் தவிர்க்க முடியாத ஒன்றா மாறுனுச்சோ அது மாதிரின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகிட்டு வர ரொபோட்டிக் மட்டும் விதிவிலக்கு இல்லை. ஒரு டைமில் கோல்டாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், மற்றது கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விடயங்களில் எப்படி இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட முதலீடுகளை செஞ்சாங்களோ அது மாதிரி இப்போ ரொபோட்டிக் இண்டஸ்ட்ரியல்லையும் அதிகமான முதலீடுகளை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. எந்த ஒரு அளவிற்கு ஒரு துறை சார்ந்த முதலீடுகள் அதிகமாயிட்டு வருதோ அந்த துறை சார்ந்த டெவலப்பிங் ப்ராசஸும் கொஞ்சம் அதிகமாக தான் காணப்படும். இப்படி தான் இந்த ரொபோட்டிக் துறையும் மாறிக்கிட்டு வருது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்த ரொபோட்டிக் துறையின் வளர்ச்சி மனிதர்களுக்கிடையில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? சமீப காலங்களில் இந்த ரோபோட் டெவலப்பிங் ப்ராசஸ் எந்த மாதிரியான முறையில் டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்கன்னா, வீடை சுத்தம் செய்யறதா இருக்கட்டும், உணவு சமைக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு பாடங்களை சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், மனிதர்களோடு சேர்ந்து விளையாடுறதா கூட இருக்கட்டும், மற்றபடி உணவு பரிமாறுதலா இருக்கட்டும், இந்த மாதிரியான செயற்பாடுகளை ஒரு ரோபோவை வச்சு செய்யறதுக்கான அதிகப்படியான டெவலப்பிங் ப்ராசஸ்ல அதிகமான கம்பெனிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட செயற்பாடுகளை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சாதாரணமா ஒரு மனிதன் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளையும் இந்த ரோபோட்டை வச்சு செய்யறதுக்கான வேலை திட்டங்களை இந்த கம்பெனிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செயற்பாடுகள்லாம் செஞ்சு என்ன செய்ய போறாங்கன்னா மனிதர்களோட நேரத்தை குறைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஆய்வாளர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கப்புறம் மனிதர்களாகிய நம்மட நிலை எப்படி இருக்குன்னா, நாமெல்லாம் ரொம்ப சோம்பேறிகளா மாறிடுவோம். சோம்பேறித்தனம் நமக்குள்ள வந்துட்டாலே நம்மளோட ஹெல்த்தாக இருக்கட்டும், நம்மளோட மென்டலி ஹெல்த்தாக இருக்கட்டும் ரொம்பவும் பாதிக்கப்பட்டுரும். ரோபோட்ஸோட வளர்ச்சி மனிதர்களை இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு உள்ளாக்கிருமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இது எல்லாமே உண்மையாகிரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2024 சைனாவில் நடந்து முடிஞ்ச ரோபோட் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருந்த 27 ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் அதண்ட செயற்பாடுகளே நம்ம சொல்லலாம். சைனாவில் பெய்ஜிங்கில் நடந்து முடிஞ்ச 2024க்கான 5வது ரோபோட்டிக் மாநாட்டில் 27 ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ், அதாவது 27 மனிதர்களை மாதிரி இருக்கக்கூடிய ரோபோட்ஸை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 600 வகையான ரோபோட்ஸை அந்த நிகழ்வுல காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்வையாளர்களை ஈர்த்த 2 ரோபோட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். முதலாவது அஸ்ட்ரிபியூட் S1 அப்படின்னு சொல்லப்படுற த மல்டிபர்சன் அசிஸ்டன்ட். இது பல்வேறு விதமான பணிகளை துல்லியமா செஞ்சு முடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த ரோபோட் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துல மனிதர்களுக்கு அவங்களோட ஷர்ட்டை மடிச்சு விடுறதா இருக்கட்டும், மற்றபடி மதுபானங்களை ஊத்தி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான செயற்பாடுகளை செஞ்சு மனிதர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரோபோட் அது கையெழுத்து போடுற விதத்தினாலையும் மனிதர்களை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கலைப்பணிகளை செய்யறதா இருக்கட்டும், அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதா இருக்கட்டும், அதண்ட மனித உருவமைப்பா இருக்கட்டும், இது இவ்வளத்திலையும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இந்த ரோபோட் இருந்திருக்கு. அடுத்ததா ஆப்டிமஸ், டெஸ்லாட ஃபிளாக்ஷிப் ஹியூமனாய்ட் ரோபோட். டெஸ்லாட முதன்மையான மனித உருவத்திலான ரோபோவை இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தி இருந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கண்ணாடி கோலைக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அடைச்சி தான் வச்சிருந்திருக்காங்க. இந்த ஆப்டிமஸ் ரோபோட் ஆனது தொழில்துறை வளர்ச்சியில ரொம்ப பெரிய அளவிற்கு பேசும் பொருளாக வருங்காலத்தில் இருக்கணும் சொல்றாங்க. இந்த ரோபோட் சோதனை கட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு 2 ரோபோட்களை டெஸ்லாட கம்பெனில பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எலான் மஸ்க் அவரோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த ரோபோட் 2026 இன்டர்னல் யூசர்ஸ்க்காக வந்துரும்னு தெரிவிச்சிருக்காங்க. எலான் மஸ்க் இந்த ஆப்டிமஸ் மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கதாகவும் சொல்றாரு. இது வருங்காலத்துல மனிதர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்
சொல்றாரு. ஸோ இந்த ரொபோட்டிக் துறையின் வளர்ச்சி மனிதர்களுக்கு எந்த வகையான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா சதீஷ் எஸ்டுடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.